வணக்கம் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களே. நம்ம கேஆர் டிஎன்பிஎஸ்சி சேனலில் வகுப்பு 9 தமிழ் அழகு 1 பார்க்க போகிறோம். இதில் ஒரு வழி வினாக்களாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 8th ஸ்டாண்டர்டில் தமிழ் அழகு 1லேருந்து 8 வரைக்கும் ஒன்லைனர்லாம் போட்டிருக்கோம். இலக்கணம் மட்டுமே தனியாக 3 வீடியோவாக போட்டிருக்கோம். இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நைட் நேரத்தில் ஜஸ்ட் அதை நீங்கள் ஓட விட்டு கேட்டுக்கிட்டே படுத்தா கூட உங்களுக்கு என்ன செய்யும், மைண்டில் ஏறும். நெக்ஸ்ட்டு லெசனுக்குள்ளே போகலாம். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எல்லா ஸ்டாண்டர்டுக்குரிய எல்லா லெசன்ஸும் கண்டிப்பாக நம்ம வீடியோவாக ஒன்லைனராக போட போகிறோம். பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஒரு வரி வினாக்கள். இயல் 1 தமிழ் விடுதூது. தமிழ் விடுதூது ஆசிரியர் பெயர் தெரியல, ஆனால் இதை ஊவே சாமிநாத ஐயர் தான் மொழிபெயர்த்திருக்கார். அந்த பாடலுடைய சொல்லும் பொருளும் பார்க்கலாமா? குரம், பள்ளு, சிற்றிலக்கிய வகைகள் 3 இனம். துறை, தாளிசை, விருத்தம், இதுதான் 3 இனம். இது தொகை சொற்கள். திறமெல்லாம், சிறப்பெல்லாம், சிந்தாமணி, சிதறாத மணி, சீவக சிந்தாமணி எனும் இரு பொருளையும் குறிக்கும். சிந்தாமணி, சிதறாத மணி அல்லது சீவக சிந்தாமணி, இந்த இரு பொருளையும் குறிக்கும். சிந்து ஒரு வகை இசைப்பாடல். நெக்ஸ்ட், 2 கண்களை போல் 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு என்ன பெயர்? கன்னி. தமிழில் 2 அடிகளை கொண்ட பாவகை என்னவென்று அழைக்கப்படும்? கன்னி. அதாவது 2 கண்களை போல் 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கும் கன்னி தான் பேர். அதே போல் தமிழில் 2 அடிகளை கொண்ட பாவகைக்கும் கண்ணின் பேர். இலக்கண குறிப்பு பாருங்க. முத்திக்கனி, உருவகம், தெள்ளமுது, பண்புத்தொகை, சிந்தாமணி, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். சிந்தாத மணி அப்படின்னா எதிர்மறை பெயரச்சம். சிந்தாத அந்த தா அழிஞ்சு சிந்தான் மட்டும் வந்திருக்கு, அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்க. கொள்வார், இதை எப்படி பிரிக்கணும்? கொல் கூட்டல் இவ் கூட்டல் ஆர். இந்த கொல் பகுதி. பகுதி எப்பயுமே கட்டளையிடுற வாக்கியமாக தான் வார்த்தையாக தான் இருக்கும். இவ் எதிர்கால இடைநிலை. இப்பு இவ் இது ரெண்டுமே எதிர்கால இடைநிலை. ஆர் பலர்பால் வினைமுற்று பகுதி. இதே ஆண் ஆள் அப்படி வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, ஒன்றன்பால் வினைமுற்று பகுதி சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒருமை. ஆண்பால் பெண்பால், ஆண் வந்துச்சுன்னா ஆண்பால் சொல்லுவாங்க, ஆள் வந்துச்சுன்னா பெண்பால் சொல்லுவாங்க. இது ஆர் வந்திருக்கிறதுனால பலர்பால் வினைமுற்று விகுதி. நெக்ஸ்ட், தமிழ் விடு தூது நூல் வெளிப்பாருங்க. தூது என்பது சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. தூது இலக்கியம் வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்றும் அழைக்கப்படும். அப்போ தூது இலக்கியத்தில் இன்னொரு பேர் வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம். தூது இலக்கியம் களிவெண்பா யாப்பில் இயற்றப்படுகிறது. என்ன வெண்பாவில்? களிவெண்பா யாப்பில் இயற்றப்படுகிறது. தலைவன் அல்லது தலைவி தன் அன்பை தூதின் மூலம் தெரிவிப்பதே இதன் நோக்கம். இந்த தூது இலக்கியம் பூரா என்னது, தலைவனோ அல்லது தலைவியோ தன் அன்பை தூதின் மூலம் தெரிவிப்பது. அன்னம் முதல் வண்டு வரை 10ல் 1 தூதாக அனுப்புவது மரபு. தமிழ் விடு தூது ஒரு தூது இலக்கியமாகும். தமிழை தூது விடுறதுனால இது தமிழ் விடு தூதுன்னு சொல்றாங்க. இந்நூலில் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் தன் காதலை தமிழ் மொழி மூலம் தெரிவிக்கிறாள். தமிழ் விடுதூது 268 கன்னிகள் கொண்டது. அதாவது தமிழ் விடுதூது 268 கன்னிகள் கொண்டது. இந்நூல் தமிழின் பெருமைகளையும் சிறப்புகளையும் எடுத்துரைக்கிறது. ஊவே சாமிநாத ஐயர் இந்நூலை 1930ஆம் ஆண்டு முதலில் பதிப்பித்தார். அந்த ஊவே சாமிநாதர் ஐயா தான் என்ன செய்வாங்க, நிறைய நூலை கண்டுபிடிச்சு ஓலையில் இருக்கிறத, ஓலைச்சுவடியில் இருக்கிறத என்ன செஞ்சாங்க, தாளில் எழுதி பதிப்பித்திருப்பார். தமிழ் விடுதூது தமிழ் மொழியின் மகத்துவத்தை போற்றும் இலக்கியமாகும். இந்நூலின் ஆசிரியர் பெயர் உறுதியாக அறியப்படவில்லை. திராவிட மொழி குடும்பம் உரைநடை பாருங்க. திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ். எத்தகைய கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடுகொடுத்து இயங்கும் ஆற்றல் எந்த மொழிக்கு உண்டு? தமிழ் மொழி. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தமக்கு தோன்றிய எண்ணங்களை எவற்றின் மூலமாக பிறருக்கு தெரிவிக்க முயன்றனர்? மெய்ப்பாடுகள், சைகைகள், குரல் ஒலிகள், ஓவியங்கள். உலகத்தில் உள்ள மொழிகள் எல்லாம் அவற்றின் பிறப்பு, அமைப்பு, உறவு, தொடர்பு ஆகியவற்றின் அடிப்படையில் என்னவாக பிரிக்கப்பட்டுள்ளன? பல மொழி குடும்பங்களாக. திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ். எத்தகைய கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடுகொடுத்து இயங்கும் ஆற்றல் எந்த மொழிக்கு உண்டு? தமிழ் மொழிக்கு. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தமக்கு தோன்றிய எண்ணங்களை எவற்றின் மூலமாக பிறருக்கு தெரிவிக்க முயன்றனர்?
மெய்ப்பாடுகள், சைகைகள், குரல் ஒலிகள், ஓவியங்கள். உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் அவற்றின் பிறப்பு, அமைப்பு, உறவு, தொடர்பு ஆகியவற்றின் அடிப்படையில் என்னவாக பிரிக்கப்பட்டுள்ளன? பல மொழி குடும்பங்களாக. இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் 1000த்திற்கும் மேற்பட்டவை. உலகத்தில் 6000த்துக்கும் மேற்பட்டவை, இந்தியாவில் மட்டும் 1000த்துக்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுறாங்க. இந்தியாவில் உள்ள 4 மொழி குடும்பங்கள்: இந்தோ ஆசியா மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசியா மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். 4 வகை மொழி குடும்பங்கள் இருக்கிறது. இந்தோ ஆசியா, திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசியா, சீன திபெத்திய, இந்த 4 மொழி குடும்பங்கள் இருக்கு. இந்திய நாடை மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டவர் அகத்தியலிங்கம். அகத்தியலிங்கம். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டவர் அகத்தியலிங்கம். உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களில் இந்திய நாகரிகமும் ஒன்று என்பதனை எந்த அகழ்வாய்வுக்கு பின்னர் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது? மொஹஞ்சதாரோ, ஹரப்பா. உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களில் இந்திய நாகரிகமும் ஒன்று என்பதனை எந்த அகழ்வாய்வுக்கு பின்னர் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது? மொஹஞ்சதாரோ, ஹரப்பா. இந்திய நாகரிகத்தை திராவிட நாகரிகம் என்று எந்த அறிஞர்கள் கருதுகின்றனர்? சுனிதி குமார், ஐராவத மகாதேவன். இந்திய நாகரிகத்தை திராவிட நாகரிகம் என்று எந்த அறிஞர்கள் சொல்றாங்க? சுனிதி குமார், ஐராவத மகாதேவன். திராவிடர்கள் பேசிய மொழி திராவிட மொழி. திராவிடர்கள் பேசிய மொழி திராவிட மொழி. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் குமரி லபட்டர். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரி லபட்டர். தமிழ் என்னும் சொல்லில் இருந்துதான் திராவிடா என்னும் சொல் பிறந்தது என்று யார் கருதுகின்றனர்? மொழி ஆராய்ச்சியாளர்கள். தமிழ் என்னும் சொல்லில் இருந்துதான் திராவிடா என்னும் சொல் பிறந்தது அப்படின்னு மொழி ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். ஹீராஸ் பாதிரியார் தமிழ் மொழியிலிருந்து திராவிடா என்பது மாற்றம் அடைந்தது எவ்வாறு விளக்குகிறார்? பாருங்க. தமிழ், தமிழா, தமிழா, திரமிழா, திரமிழா, திராவிடா, திராவிடா. தமிழ், தமிழா, தமிழா, திரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைந்துச்சு அப்படின்னு ஹீராஸ் பாதிரியார் சொல்கிறார். எந்த நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழியே மூலம் எனவும் அதில் இருந்த மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன எனவும் அறிஞர்கள் கருதினார்கள். 18ஆம் நூற்றாண்டு வரை இந்திய மொழிகளுக்கெல்லாம் வடமொழி தான் என்னது பேசிக், அதுலேருந்து தான் மற்ற மொழிகள்லாம் வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. எந்த அறிஞர் வடமொழியை ஆராய்ந்து அம்மொழி மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என்பதனை முதலில் குறிப்பிட்டார்? வில்லியம் ஜோன்ஸ். வில்லியம் ஜோன்ஸுங்கிறவர் தான் வடமொழியை ஆராய்ச்சி பண்ணி அது ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையதுன்னு சொல்லி முதல்ல கூறியிருப்பாங்க. 1816ஆம் ஆண்டு மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொண்டவர்கள் பாப் ராஸ்க் கிரீம். 1816ஆம் ஆண்டு மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொண்டவர்கள் பாப் ராஸ்க் கிரீம். எந்த அறிஞர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனி ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என கருத்தை முன்வைத்தார்? பிரான்சிஸ் எல்லிஸ். பிரான்சிஸ் எல்லிஸ் தான் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இவங்க இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் ஒப்புமைப்படுத்தி இதெல்லாம் தனியாக ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தது அப்படிங்கிற கருத்தை முன் வச்சவர் யார்? பிரான்சிஸ் எல்லிஸ். நெக்ஸ்ட்டு, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒரே இனமாக கருதி அவற்றுக்கு தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளுக்கான தென்னிந்திய மொழிகள் பெயரிட்டவர் யார்? பிரான்சிஸ் எல்லிஸ். 1856இல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் கால்டுவெல். 1856இல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் கால்டுவெல். திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் குறிப்பிட்டவர் கால்டுவெல். திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை, இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுக்குள்ளும் செல்வாக்கு செலுத்து, அதாவது சமஸ்கிருத லாங்குவேஜுக்குள்ளேயும் நம்ம வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல சொன்னவர் கால்டுவெல். திராவிட மொழிகளை ஆராய்ந்து பெரும் பங்களிப்பு செய்தவர்கள். இப்போ நம்ம இது வரைக்கும் கால்டுவெல், பிரான்சிஸ் எல்லிஸ், வில்லியம் ஜோன்ஸ் இவரை பற்றி தான் பார்த்தோம். இதே தவிர்த்து இன்னும் நிறைய பேர் திராவிட மொழிகளை ஆராய்ஞ்சிருக்காங்க. அவங்க பேரெல்லாம் பார்க்கலாம். கேவி சுப்பையா, எல்வி ராமசாமி, பரோ, எமினோ, தமிழ் ஸ்வெலபில், ஆந்திரனோ, தேப்போ மீனாட்சி சுந்தரம்,
B.H. கிருஷ்ணமூர்த்தி. இதனால் இவ்வளோ பேர் இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. இந்த தேப்பம் மீனாட்சி சுந்தரத்தை இந்த கொஸ்டின்ஸ் கொடுத்து நமக்கு குரூப் 4ல் ஒன் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா பேரும் தெரிஞ்சாக்கிட்டா தான் நம்ம அங்கே கேட்க முடியும். ஏதாவது ஒரு பேர் மட்டும்தான் கொடுத்து அவங்க என்ன செய்வாங்க, ஆப்ஷனில் வேறு பேரெல்லாம் கொடுத்து கேட்டுருவாங்க. சொல்ல தெளிவாக இருந்துக்கோங்க. திராவிட மொழிகளை ஆராய்ந்து பெரும் பங்களிப்பு செய்தவர்கள் K.V. சுப்பையா, L.V. ராமசாமி, பரோ, எமினோ, கமில்ஸ்வெல்லபில், ஆந்திரனோ, தேப்போ மீனாட்சி சுந்தரம், B.H. கிருஷ்ணமூர்த்தி. திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் 3 வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அவை தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். அந்த தென் திராவிட மொழிகள் 10 மொழிகள் இருக்குது. தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா, படகா. சரிங்களா? தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா, படகா. இந்த 10 மொழிகளும் தென் திராவிட மொழிகள். அப்போ நடு திராவிட மொழிகள் என்னென்ன? தெலுங்கு. பார்த்தீங்களா? இது வரைக்கும் தமிழ், மலையாளம், கன்னடம் இது 3 என்ன செய்யாங்க, தென் திராவிடத்தில் போயிடுச்சு. தெலுங்கு மட்டும் நடு திராவிடத்துக்கு வந்திருக்கு. தெலுங்கு கூயி, கூவி, கோண்டா, கோலமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதபா, கோண்டி, கோயா. தெலுங்கு கூயி, கூவி, கோண்டா, கோலமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதபா, கோண்டி, கோயா. இது எல்லாமே நடு திராவிட மொழிகள். நடு திராவிட மொழிகள் மட்டும் 12 இருக்குது. வட திராவிட மொழிகள் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. குருக், மால்தோ, பிராகுய். குருக், மால்தோ, பிராகுய் வட திராவிட மொழிகள் 3. சரிங்களா? இது போக அண்மையில் கண்டறியப்பட்ட 4 திராவிட மொழிகள் பாருங்கள். எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா. சரியா? 4 திராவிட மொழிகள் எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா. இதெல்லாம் என்னது மொத்தம் எத்தனை? 28 வரும். சரிங்களா? சொற்களின் இன்றியமையாத பகுதி வேர்ச்சொல் அல்லது அடிச்சொல். சரிங்களா? ஒரு சொல் இருக்குன்னா அதோட பேசிக் என்னது? வேர்ச்சொல் அல்லது அடிச்சொல்னு தான் பேசிக். அதை வச்சு தான் என்ன செய்வாங்க, வினை முற்றாக இருந்தாலும், வினை எச்சமாக இருந்தாலும், பெயரெச்சமாக இருந்தாலும் சொற்களை அமைப்பாங்க. இப்போ 28 பாருங்கள். எந்த மொழிகளில் சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவான வேர்ச்சொற்களை கொண்டிருப்பதை காண முடிகிறது? திராவிட மொழிகளின் சொற்களை. திராவிட மொழிகள் இருக்குல்ல, இந்த எத்தனை 29 திராவிட மொழிகள் பார்த்தாலும் இந்த திராவிட மொழிகளின் சொற்களின் வேர்ச்சொற்களை ஆராய்ந்து பார்த்தா அந்த வேர்ச்சொற்கள் எல்லாமே சேமாக தான் இருக்கும். பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு 29. தமிழ் மொழி வடமொழியின் மகள் அன்று. அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. அது சமஸ்கிருத கலப்பின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறியவர் கால்டுவெல். தமிழ் வடமொழியின் மகள் என்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் உண்டு, தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறியவர் கால்டுவெல். நெக்ஸ்ட்டு, திராவிட மொழிகளில் எண்ணும் பெயர்கள் ஒன்று போலவே அமைந்துள்ளன என்பதை கூறிய சான்று. 3 தமிழ், 3 மலையாளம், 3 தெலுங்கு, 3 கன்னடம், 3 துளு. அதாவது வார்த்தைகள் வேறு வேறு இருந்தாலும் அதோட வேர்ச்சொல் பார்த்தீங்களா ஒன்று போல தான் இருக்கும். 3 3 3 3 3. நெக்ஸ்ட்டு, அடிச்சொல் திராவிட மொழிகள் பாருங்கள். கண் தமிழில் இருக்குது. கண்ணு மலையாளம், கன்னடத்தில் கண்ணு சொல்கிறாங்க 3 சுழியின். கண்ணு தெலுங்குலையும் குடகுலையும் கண்ணு 2 சுழியின் நூ. அடுத்து இக்கன் குறுக்கு, கென் பர்ஜி, கொன் தோடா. அதில் வார்த்தைகள் மட்டும்தான் மாறி இருக்கும். மற்றபடி என்னது பேசிக் அந்த அடித்தளம் ஒன்று போல தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு, செம்மொழிக்குரிய தகுதிப்பாடுகள் என்னென்னு பாருங்கள். தொன்மை, பிறமொழி தாக்கமின்மை, தூய்மை, தனித்தன்மை, இலக்கிய வளம், இலக்கண சிறப்பு, பொதுமை பண்பு, நடுவு நிலைமை, பண்பாடு, கலை, பட்டறிவு வெளிப்பாடு, உயர் சிந்தனை, கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு, மொழி கோட்பாடு. இதெல்லாம் செம்மொழிக்குரிய தகுதிப்பாடுகள். நெக்ஸ்ட், கீழே ஒரு பாட்டு இருக்குது பாருங்கள். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிரும் திருவடியும் பொன்முடி லாமணியும் பொழிய சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. இது யார் எழுதுறாங்கன்னா கவியோகி சுத்தானந்த பாரதியார். இது எப்படி கேட்பாங்கன்னா ஏதாவது 2 லைன் கொடுத்து அதை பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஒன்போடு வந்திருக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல். அதனால் ஃபுல் பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சு தான் ஆகணும்.
நெக்ஸ்ட் சில திராவிட மொழிகளின் பழமையான இலக்கிய இலக்கணங்கள். பாருங்க, எந்த மொழி, அதில் என்ன இலக்கியம், எந்த காலம், அதோட இலக்கணம், காலம், அதுக்குரிய சான்று எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக கேட்பாங்க. பாருங்க, தமிழில் சங்க இலக்கியம் காலம் பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு முன், அதாவது கிமு 5ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு அளவில். சரிங்களா, அதாவது பொது ஆண்டு முன் அப்படின்னா அது கிமு, பொது ஆண்டு அப்படின்னா அது கிபி. சரிங்களா, கிபி. அப்போ கிமு 5ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு அளவில் இந்த சங்க இலக்கியங்கள்லாம் வந்திருக்கு. இலக்கணம் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். தொல்காப்பியத்தோட காலம் பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு முன் கிமு 3ஆம் நூற்றாண்டு அளவில். இதுக்கு உரிய சான்று அப்படின்னா தமிழ் இலக்கிய வரலாறு, நம்ம மு வரதராஜன் எழுதினது. அவர் அந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருதும் கிடைச்சிருக்கு. சரிங்களா, இலக்கியம் எடுத்துக்கிட்டா தமிழ் மொழியில் இலக்கியம் எடுத்துக்கிட்டா சங்க இலக்கியம், அதோட காலம் கிமு 5லேருந்து கிபி 2 வரைக்கும். இலக்கணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொல்காப்பியம், அது கிமு 3ஆம் நூற்றாண்டு அளவில். இதுக்கு சான்று தமிழ் இலக்கிய வரலாறு. நெக்ஸ்ட் கன்னடம் பார்த்தீங்கன்னா கவிராஜ மார்க்கம். இது கிபி 9ஆம் நூற்றாண்டு. இலக்கணமும் கவிராஜ மார்க்கம் தான். அப்போ கன்னடம் கா அப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கவிராஜ மார்க்கம் இலக்கியமும் அதுதான், இலக்கணமும் அதுதான். ஆண்டு பார்த்தீங்கன்னா கிபி 9ஆம் நூற்றாண்டு. இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் சேவை சண்முகம் அவர் எழுதிய நூலுக்கு தான் இதுக்கு சான்று. தெலுங்குன்னு பார்த்தீங்கன்னா இலக்கியம் பாரதம். ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா கிபி 11ஆம் நூற்றாண்டு. இலக்கணம் பார்த்தீங்கன்னா ஆந்திர பாஷ பூஷணம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. அடுத்தடுத்த வருஷத்தில் நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா முதல்ல வரும்போது கிமு 5ஆம் நூற்றாண்டுலேருந்து 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும். அடுத்து தொல்காப்பியம் 3ஆம் நூற்றாண்டு. அடுத்து கன்னடம் பார்த்தீங்கன்னா அதுதான் 9ஆம் நூற்றாண்டு. அதுக்கப்புறம் இடையில எந்த நூற்றாண்டுலேயும் ஒரு 6 நூற்றாண்டுகள் இலக்கியம் இலக்கணம் வளரலை. சரிங்களா, நெக்ஸ்ட்டு கன்னடத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டு சொன்னோமா. தெலுங்குல 11ஆம் நூற்றாண்டு, கிபி 11ஆம் நூற்றாண்டு. ஆந்திர பாஷா பூஷணம் 12ஆம் நூற்றாண்டு. அடுத்தது சரிங்களா. நெக்ஸ்ட் மலையாளம் ராமசரிதம், அதுவும் பொது ஆண்டு, அதாவது பொது ஆண்டுனாலே கிபி 12ஆம் நூற்றாண்டு. லீலா திலகம் இலக்கணம், அது என்னது கிபி 15ஆம் நூற்றாண்டு. 300 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் என்ன வந்திருக்கு, லீலா திலகம் வந்திருக்கு. மலையாள இலக்கிய வரலாறு, அதுவும் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கு. அகைன் சொல்கிறேன், நினச்சிக்கோங்க. திராவிட மொழிகளின் பழமையான இலக்கிய இலக்கணங்கள். தமிழ்னு எடுத்துட்டிங்கன்னா இலக்கியம் சங்க இலக்கியம், இலக்கணம் தொல்காப்பியம். இலக்கியத்துக்கு காலம் கிமு 5லேருந்து கிமு 2ஆம் நூற்றாண்டு. தொல்காப்பியம் எடுத்துக்கிட்டேன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு அளவில். கன்னடம் எடுத்துக்கிட்டேன்னா கவிராஜ மார்க்கம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. இலக்கணமும் இலக்கியமும் அதுதான், ஆண்டும் அதுதான். தெலுங்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாரதம் கிபி 11ஆம் நூற்றாண்டு. இலக்கணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆந்திர பாஷா பூஷணம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. மலையாளம் ராமசரிதம் பொது ஆண்டுனாலே கிபி தான் 12ஆம் நூற்றாண்டு. லீலா திலகம் கிபி 15ஆம் நூற்றாண்டு. மூணு நூற்றாண்டுகளுக்கு அடுத்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் திராவிட மொழிகளில் சொல் ஒற்றுமை பாருங்கள். தமிழில் மரம் சொல்வோம், அதே இது மலையாளத்துலேயும் மரம் தான் சொல்கிறாங்க. தெலுங்குல மானு, கன்னடத்தில் மரம். அப்போ தமிழ் மலையாளம் கன்னடம் 3லையுமே மரம் தான் சொல்கிறாங்க. தெலுங்கில் மட்டும் மானு, துளுவில் மர. நெக்ஸ்ட்டு தமிழில் பாருங்கள் ஒன்றுன்னு இருக்குது. மலையாளத்தில் 1, தெலுங்கில் ஒக்கடி, கன்னடத்தில் 1, துளுவில் ஒஞ்சி. தமிழில் 100ன்னு சொல்கிறாங்க, மலையாளத்துலேயும் 100 தான், தெலுங்கு கன்னடத்துலேயும் 100 தான், ஆனால் எழுத்துக்கள் மட்டும் வேறு. சரிங்களா, துளுவில் நூது. நெக்ஸ்ட் தமிழில் நீ, மலையாளத்துலேயும் நீ தான், தெலுங்கில் நீவு, கன்னடத்தில் நீன், துளுவில் ஈ. தமிழில் பாருங்கள் 2, அப்போ 1 2 வந்துருச்சு. 3 ஏற்கனவே முன்னாடி கொடுத்துருந்தாங்க. 4 5 எல்லாமே இதில் 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ் நேம் பார்த்துக்கோங்க. 2 ஈ2 மலையாளம் தெலுங்கில் ஈ2ன்னு சொல்கிறாங்க. கன்னடத்தில் எரடு, துளுவில் ரட்டு. அடுத்து தமிழில் பாருங்கள் 4, மலையாளத்தில் நான்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தெலுங்கில் நாலுஹு, கன்னடம் 4, துளுவிலையும் 4. தமிழில் 5ன்னு சொல்கிறத மலையாளத்தை 5, தெலுங்கில் 5, கன்னடத்துலேயும் 5, துளுவில் 5. நல்லா பார்த்துக்கோங்க. மரம் மரம் மரம், தமிழ் மலையாளம் கன்னடம் 3லையுமே 1 தான், தெலுங்கு துளுவில் மட்டும் வேறையாக இருக்குது. இந்த 1 ஒக்கடி 1 உஞ்சி இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக இது புரியும். இதெல்லாம் எதில் இருக்குது அப்படின்னா டாக்டர் கால்டுவெலின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அந்த நூலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு திராவிட மொழிகளில் பொருட்களின் தன்மையை ஒட்டி எது அமைந்துள்ளது, ஆனால் வடமொழியில் இவ்வாறு அமையவில்லை.
பால் பாகுபாடு, ஆண்பால் பெண்பால் பலர்பால் பார்க்குறோம்னா அது வந்து பொருட்களின் தன்மையை ஒட்டி நம்ம திராவிட மொழிகளில் இருக்கும். ஆனால் வடமொழியில் இது இருக்காது. வடமொழியில் கைவிரல்கள் பெண்பால் என்றும் கால்விரல்கள் ஆண்பால் என்றும் வேறுபடுத்துவது போல் வேறு எந்த மொழியில் இத்தகைய தன்மையை காண முடிகிறது? ஜெர்மன் மொழியில். ஜெர்மன் மொழியிலையும் இப்படி தான் கைவிரல்கள் பெண்பால் கால்விரல்கள் ஆண்பால் அப்படிங்கிற மாதிரி வேறுபடுத்துகிறாங்க. அதே தான் வடமொழியிலையும் இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணியிருக்காங்க. வடமொழியில் காணப்படும் ஆண்பால் பெண்பால் பாகுபாடு பாருங்கள். கைவிரல்கள் பெண்பால், கால்விரல்கள் ஆண்பால், வாய் ஆண்பால், மூக்கு பெண்பால், கண் பொதுப்பால், இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க, வேறுபடுத்திருக்காங்க. அது உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு, திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு எதில் காணப்படுகிறது? உயர்திணை ஒருமையில். சரிங்களா? திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு எதில் காணப்படுகிறது? உயர்திணை ஒருமையில். அஃறிணையில் ஆண் பெண் என்று பால் அடிப்படையில் பகுத்தாலும் அவற்றிற்கு எது இல்லை? பால் காட்டும் விகுதிகள் இல்லை. ஒருமை, அதாவது உயர்திணையில் இருக்குது. அஃறிணையில் வந்து ஆண் பெண் வெளி பாகுபாடு பார்த்தாலும் அதில் பால் காட்டும் விகுதிகள் இல்லை. அது பால் காட்டும் விகுதிகள் அப்படின்னா உயர்திணையில் பாருங்களேன், ஆண்பால்னா வந்தான், பெண்ணாக இருந்தால் வந்தாள் அப்படி சொல்கிறோம். அதே இது இதில் அஃறிணையில் அப்படி சொல்கிறோமா? கிடையாது. அது வந்து எல்லாத்துக்கும் வேர்டு மட்டும்தான் மாறும். அஃறிணையில் ஆண்பால் பெண்பாலுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். கடுவன் மந்தி, அதாவது குரங்கு வகை தான். ஆண் குரங்காக இருந்தால் கடுவன், பெண் குரங்காக இருந்தால் மந்தி. அதே இது ஆண் யானையாக இருந்தால் களிறு, பெண் யானையாக இருந்தால் பிடி. சரிங்களா? நெக்ஸ்ட் 38, திராவிட மொழிகளில் எந்த மொழியில் திணை பால் எண் ஆகியவற்றை உணர்த்தும் பால் காட்டும் விகுதிகள் இல்லை? நம்ம திராவிட மொழிகளில் எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் ஒரே ஒரு மொழியில் மட்டும் பால் காட்டுற பால் திணை, அதாவது உயர்திணை அஃறிணை ஆண்பால் பெண்பால் பலர்பால் எண் இதெல்லாம் காட்டுற பால் காட்டும் விகுதிகள் இல்லை. எந்த மொழியில்? மலையாள மொழியில். நெக்ஸ்ட்டு, எந்த மொழியில் வினைச்சொல் காலத்தை மட்டுமே காட்டுமே தவிர திணை பால் எண் இடம் ஆகியவற்றை வேறுபாட்டை காட்டுவதில்லை? ஆங்கில மொழி. சரி, ஆங்கில மொழியில் வினைச்சொல் மட்டும்தான், வெர்பு மட்டும்தான் இருக்குமே தவிர அது உயர்திணையா அஃறிணையா ஆண்பாலா பெண்பாலா அது எந்த இடம் அப்படிங்கிறதுலாம் இருக்காது. நெக்ஸ்ட் பாருங்கள். திராவிட மொழிகளின் வினைமுற்று வடிவங்களை தெளிவாக காட்டுகிறது. வந்தான், ஆண்கிறது என்னது? ஆண்பாலுடைய படற்கை ஒருமை. பறந்தது, இது அஃறிணை, படற்கை ஒருமை. நெக்ஸ்ட்டு 41 பாருங்கள். தொன்மையும் தனித்தன்மை வாய்ந்த இலக்கண இலக்கிய வளமும் உடையது தமிழ் மொழி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா செம்மொழிக்குரிய தகுதிப்பாடுகள் பார்த்தோம்ல, அதில் தொன்மையும் தனித்தன்மையும் வாய்ந்த இலக்கண இலக்கிய வளம் உடைய மொழி தமிழ் மொழி. நெக்ஸ்ட்டு, எந்தெந்த நாடுகளில் தமிழ் மொழி பேசப்படுகிறது? இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேசியா, பிஜி தீவு, தென்னாப்பிரிக்கா, மொரீசியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், டிரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா, இந்த எல்லா நாடுகளிலுமே தமிழ் பேசப்படுகிறது. திராவிட மொழிகளில் பிறமொழி தாக்கம் மிகவும் குறைவாக காணப்படும் மொழி தமிழ் மொழி. திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுவது தமிழ் மொழி. ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல் வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழி தமிழ் மொழி. ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல் வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழி தமிழ் மொழி. இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழ் மொழியில் அமைந்துள்ளன. இந்தியாவில் இருக்க மேக்சிமம் கல்வெட்டுகள் எல்லாம் பெரும்பாலானது தமிழ் மொழி தான். நம்ம திருப்பதிலாம் போனீங்கன்னா அந்த கோவில் சுவர்கள்லாம் கல்வெட்டுகளால் அமைச்சிருப்பாங்க. அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் எழுத்துக்கள் இருக்கும். தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தம்மை புதுப்பித்து கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் விளங்கி வரும் மொழி தமிழ் மொழி. பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமையும் மொழி தமிழ் மொழி. எந்த மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றை பேணி பாதுகாத்து வருகிறது? தமிழ் மொழி. இதெல்லாம் எதுக்குதான் செம்மொழிக்குரிய தகுதிப்பாடுகளாக நம்ம தமிழ் மொழிக்கு இருக்குது அப்படிங்கிறத காட்டுற ஒரு பேராகிராஃப். அதனால இதெல்லாம் முக்கியமானது, பார்த்துக்கோங்க. தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக அறிவித்துள்ள நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். ஆட்சி மொழியாக அறிவித்துள்ள நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். தமிழில் இலக்கிய செயல் படைப்புகள் செம்மையாக அமைப்பதற்கு அடிப்படையாக அமைந்தது தொல்காப்பியங்கிற இலக்கண நூல்கள் தான். இலக்கணம் இல்லாமல் இலக்கியம் இல்லை. அதனால் தொல்காப்பியங்கிற இலக்கண நூலை வச்சு தான் இலக்கிய செயல் படைப்புகள்லாம் இருந்தது. கிரேக்க மொழியுடன் தமிழ் மொழியாளரின் உறவு தொடங்குவதற்கு முன்னரே தமிழ்மொழி செம்மொழி தகுதியை அடைந்து விட்டது என்று குறிப்பிட்டவர் கில்பர்ட் ஸ்லேட்டர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. கிரேக்க மொழி தான் உலகிலே தொன்மையான மொழின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த தொன்மையான மொழியோட தமிழ்மொழி உறவு கொள்வதற்கு முன்னாடியே தமிழ்மொழி செம்மொழி தகுதியை அடைந்து விட்டது அப்படின்னு குறிப்பிட்டவர் கில்பர்ட் ஸ்லேட்டர்.
தமிழ் மொழி கிரேக்க மொழியை விட சரிவானது என்றும் லத்தீன் மொழியை விட மேன்மையானது என்றும் ஆங்கிலம் மற்றும் ஜெர்மன் மொழியை விட ஆற்றல் வாய்ந்தது என்றும் குறிப்பிட்டவர் டாக்டர் வின்சிலோ. அதாவது தமிழ் மொழி கிரேக்க மொழியை விட சரியானது என்றும் லத்தீன் மொழியை விட மேன்மையானது என்றும் ஆங்கிலம் ஜெர்மன் மொழியை விட ஆற்றல் வாய்ந்தது என்றும் குறிப்பிட்டவர் டாக்டர் வின்சிலோ. செம்மொழி தமிழின் சங்கப்பாடல்கள் கிரேக்க மொழியின் நுட்பமான கவிதை தொகுதிகளுக்கு அரைக்கூவலாக விளங்குகின்றன என்று யார் குறிப்பிடுகிறார்? பிரெஞ்சு இந்தியவியல் அறிஞர் பியர்லி மெய்லி. சரியா? பிரெஞ்சு நாட்டில் இருக்க இந்தியவியல் அறிஞர் மெய்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழோட சங்கப்பாடல்கள் கிரேக்க மொழியின் நுட்பமான கவிதை தொகுதிகளுக்கு அரைக்கூவல், அதாவது சவாலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதோட உரைநடை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு தமிழ் ஓவியம் என்ற பாடலின் ஆசிரியர் ஈரோடு தமிழ் அன்பன். அந்த தமிழ் ஓவியம் அப்படிங்கிற பாடலில் இருக்க இலக்கண குறிப்பு பாருங்கள். எத்தனை எத்தனை விட்டு விட்டு அடுக்கு தொடர்கள், ஏந்தி வினையச்சம், காலமும் முற்றுமை. சரிங்களா? எத்தனை எத்தனை விட்டு விட்டு அடுக்கு தொடர்கள், ஏந்தி வினையச்சம், காலமும் முற்றுமை. பகுபத உறுப்பிலம் பாருங்க. வளர்ப்பாய், வளர் கூட்டல் இப் கூட்டல் இப் கூட்டல் ஆய். வளர் பகுதி, இப் சந்தி, இப் எதிர்கால இடைநிலை. ஏற்கனவே இவ்வு பார்த்துருக்கோம், இவ்வும் எதிர்கால இடைநிலை தான். ஆய் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. அதாவது வளர்ப்பாய், அதாவது என்ன சில செகண்ட் பர்சனை சொல்லுது, அது உங்கள் சிங்கிள் பர்சனை சொல்லுது, அதனால் ஒருமை. இது முடிஞ்சிருச்சு, அதனால் வினைமுற்று விகுதி. உலக தாய்மொழி நாள் என்னைக்கு கடைபிடிக்கப்படுகிறது? பிப்ரவரி 21. உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்ற வரி எதில் இடம்பெற்றிருக்கு? பிங்கள நிகண்டுல. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும். நெக்ஸ்ட் 62 பாருங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று கூறியவர் பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியைப் போல் இனிதாவது எங்கும் காணும் என்று கூறியவர் பாரதியார். ஆறாம் திணை என்ற சிறுகதையை இயற்றியவர் ஆ முத்துலிங்கம். அதாவது 5 திணைகள் இருக்கு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இது இருக்கு. அவர் ஆ முத்துலிங்கம் எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா, புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய வரலாற்றை எழுதியிருக்கிறாரு. ஒரு சிறுகதையாக எழுதியிருக்காங்க. அந்த இதில் என்னன்னா, மக்கள் புலம்பெயர்ந்து எங்கே போயிருக்காங்கன்னா, பனி பிரதேசங்களுக்கு போயிருக்காங்க. அப்போ நாங்கள் வாழ்கிற இந்த பனி பிரதேசங்கள் தான் அந்த 5ஆம் திணையிலேருந்து 6ஆம் திணையாக பனியும் பனி சார்ந்த நிலமும், அதுதான் எங்களுக்கு 6ஆம் திணையாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு இது என்னது சிறுகதையாக இயற்றியிருக்காரு. அந்த சிறுகதையில் ராபின்சன் குருசோ என்ற நூலை எழுதியவர் டேனியல் டிப்போ. இந்த லைன் வரும். ஏன் தெரியுமா? அவர் அகதியாக நாட்டை விட்டு தப்பிச்சு போகும்போது வீட்டிலேருந்து ஒரு பை தான் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லும்போது அவருக்காக வேணும் எடுத்தது இந்த டேனியல் டிப்போ எழுதிய ராபின்சன் குருசோங்கிற புக்கு மட்டும்தான் அவர் எடுத்துகிட்டு போனார். அதனால் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஆண்டுக்கு பின்னர் தமிழ் அகதிகள் கனடாவிற்கு குடிபெயர தொடங்கினர்? 1983. 1919ஆம் நூற்றாண்டு முடிகிற நேரத்தில், அதாவது 20ஆம் நூற்றாண்டு தொடக்க காலத்தில் தான் தமிழ் அகதிகள்லாம் கனடாவிற்கு குடிபெயர தொடங்கினர். ஓர் இனத்தை அழிப்பதற்கு அவர்கள் நூல்களை மட்டும் எரித்தால் போதும், அவர்கள் அறிவு மேலும் வளர்வதற்கு முடியாமல் நின்றுவிடும் என கூறும் நூல் பாரன்ஹீட் 451. சரிங்களா? 451 பாரன்ஹீட் 451 என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு இனத்தை அழிக்கணும் அப்படின்னா அவங்க நூலை மட்டும் அழிச்சா போதும், அவங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 12ஆம் நாள் கொண்டாடப்படும் தினம் அயலக தமிழர் தினம். எவ்ரி இயர் ஜனவரி 12ஆம் நாள் என்னது? அயலக தமிழர் தினம். அயலக தமிழக தினத்துடன் செயல்படுத்தப்படும் திட்டம் தாய்மண் திட்டம். அதாவது அயலக தமிழர் தினம் கொண்டாடும் போது அந்த திட்டம் சேர்த்து இது பண்ணுறாங்க, தாய்மண் திட்டம். இது அரசால் அறிவிக்கப்பட்டது. உலகம் முழுவதும் காணப்படும் தமிழர்களின் எண்ணிக்கை 8 கோடி. நியூசிலாந்திலிருந்து அலாஸ்கா வரை காணப்படும் புலம்பெயும் தமிழர்களின் எண்ணிக்கை 10 லட்சம் பேர். நியூசிலாந்து அலாஸ்கா வரைக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்களின் எண்ணிக்கை 10 லட்சம். உலகம் முழுவதும் காணப்படும் தமிழர்களின் எண்ணிக்கை 8 கோடி. கனடாவில் மட்டும் வாழ்கிற தமிழர்களின் எண்ணிக்கை 3 லட்சம் பேர். தமிழரின் பாரம்பரிய நாள் ஜனவரி 14. அயலக தமிழர் தினம் ஜனவரி 12. நெக்ஸ்ட், ஜனவரி 14ஆம் நாளை தமிழர் பாரம்பரிய நாளாக எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்படுகிறது? 2012 ஜனவரி 14 தமிழர் பாரம்பரிய நாளாக கொண்டாடப்படுகிறது. உலகத்தின் 2வது பெரிய தேசமான கனடாவில் உள்ள ஒரு புதிய சாலைக்கு என்ன பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது? வன்னி வீதி. இதில் சொன்னாங்க பார்த்தீங்களா, பாரன்ஹீட் 451 சொல்லியிருக்காங்களா,
ஒரு நூலை மட்டும் அழிச்சா போதும், அந்த இடமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. இப்போ இந்த வன்னி வீதிங்கிற ஒரு பேரை ஒரு சாலைக்கு வச்சுருக்காங்க. அப்போ நம்ம நூல்களையே தாண்டி ஒரு இடத்துல நம்ம ஸ்ட்ராங்காக இடம் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது இதில் சொல்ல வராங்க. ஈழத்தமிழரின் புலம்பெயர் வரலாற்றை நினைவுபடுத்தும் வன்னி வீதி எந்த நாட்டில் உள்ளது? கனடா. ஐவகை நிலத்திற்கு ஒவ்வொரு 100 பாடலாக 500 பாடல்களை கொண்டது ஐங்குறு 100. ஐவகை நிலம் சொன்னேன், குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. இந்த ஒவ்வொரு வகை நிலத்திற்கும் 100 பாடல்கள் சொல்லியிருக்காங்க, 500 பாடல்கள், அதுதான் ஐங்குறு 100. சங்க இலக்கியத்தின் 8 தொகை நூல்களில் ஒன்று ஐங்குறு 100. புலம்பெயர்ந்த 10 லட்சம் மக்கள் சென்றடைந்தது பனி பிரதேசங்களுக்கு. எனவே பனியும் பனி சார்ந்த நிலமும் 6ஆம் திணை என்று கூறியவர் முத்துலிங்கம். சரிங்களா, இதோட நமக்கு உரைநடை பகுதியும் முடிஞ்சிருச்சு. இலக்கணம் பாருங்க. எழுத்து அளபடை. சார்பெழுத்தின் வகைகள்: உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். நெக்ஸ்ட், செயலில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும் போது அதனை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு வருவது உயிரளபடை. அதாவது உயிரெழுத்துக்கள் செயலில் ஒரு மொழிக்கு முதல்லையாலும் சரி, இடையிலாலும் சரி, இறுதியிலாலும் சரி நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள் தன்னுடைய அளவில் நீண்டு ஒலிக்குது. அப்போ ஆ வந்துச்சுன்னா அதோட குரில் அ, ஈன்னு வந்துச்சுன்னா அதோட குரில் இ. அந்த மாதிரி நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அதன் பின்னால் வரும். உயிரெழுத்துக்களுக்கு உயிரெழுத்துக்கள் குற்றெழுத்துக்கள் தான் வரும். அது உயிரளபடை. உயிரளபடையில் 3 வகைகள் இருக்குது. செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது இசை நிறை அளபடை. அப்போ உயிரளபடைனா என்னது? உயிர் நெட்டெழுத்துக்கள் தன்னுடைய இனமான குற்றெழுத்துக்களோடு சேர்ந்து வரும். அது உயிரளபடை. உயிரளபடைக்கு 3 வகைகள்: செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது இசை நிறை அளபடை. செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபடுத்தலை செய்யுளிசை அளபடை. அதாவது சவுண்டு குறையும் போது அதுக்கு பதிலாக என்ன நெட்டெழுத்துக்கள் அளபெடுக்கும், அதுதான் செய்யுளிசை அளபடை. இதுக்கு இன்னொரு பெயர் இசை நிறை அளபடை. எடுத்துக்காட்டு பாருங்கள். ஓதல் வேண்டும், மொழிக்கு முதல்ல வந்திருக்கு. உரா ஓர் குறு நோய், இது மொழி இடையில வந்திருக்கு. உரா வந்திருக்கு, ஆ வந்திருக்கு, மறுபடியும் குறில் வந்திருக்கு. அப்போ மொழி இடையில வந்திருக்கு. நல்ல படா ஆ பறை, இது மொழி இறுதியில் வந்திருக்கு. சரிங்களா, அப்போ மொழி முதல், மொழி இடை, மொழி இறுதி. நெக்ஸ்ட் பாருங்க. செயலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாக அளபெடுப்பது இன்னிசை அளபடை. அதாவது ஓசை குறையும் போது வர்றது செய்யுளிசை அளபடை. ஓசை குறையலாட்டிலும் பரவாயில்ல, இனிய ஓசைக்காண்டி அளபெடுப்பது இன்னிசை அளபடை. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கை, எடுப்பதுவும் எல்லாம் மலை. அந்த தூ வந்திருக்கு, அது இனிய ஓசைக்காக எக்ஸ்ட்ரா ஊமும் போட்டிருக்காங்க. அப்போ அது என்னது? இன்னிசை அளபடை. செயலில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை. பெயர் சொல் எச்ச சொல்லாக திரியும். உரன் நசை, நசைனா விருப்பம், அந்த ஈ சேர்த்துக்காக விரும்பி அப்படிங்கிறது எச்ச சொல்லாக மாறுது. சரியா. வரன் நசை, நசைனா விருப்பம், அந்த ஈ சேர்ந்தனால விரும்பி அப்படின்னு வருது. உரன் நசையை உள்ளம் துணையாக சென்றால் வரன் நசையை இன்னும் உளையன். நசை விருப்பம், விரும்பி எனும் பொருள் தருவதற்காக நசையை என அளபெடுத்தது. பெயர்ச்சொல் வினையச்சமாக மாறுவது சொல்லிசை அளபடையில் மட்டுமே. நெக்ஸ்ட், செயலில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான ஞ, நம்மன்ன, வ, ய, ல, ல ஆகிய 10ம் ஈக்கு என்னும் ஆயுத எழுத்தும் அளபெடுப்பது ஒற்றளபடை. உயிரெழுத்துக்கள் அளபெடுத்தால் அது உயிரளபடை. ஒற்றெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் அளபெடுத்தால் அது ஒற்றளபடை. அந்த மெய்யெழுத்துக்கள்லாம் எது எது அப்படின்னா ஞ, நம்மன மெல்லினம் ஃபுல்லாக வருது. எரள வளல அப்படிங்கிறதுல வ, ய, ல, ல இதில் உள்ள 4 மெய்யெழுத்துக்கள் ப்ளஸ் ஆயுத எழுத்து, இதெல்லாம் சேர்ந்து அளபெடுப்பது ஒற்றளபடை. எடுத்துக்காட்டு பாருங்க. எங்கிறைவன், எகிலங்கிய கையராய் இன்னுயிர், இதுதான் ஒற்றளபடைக்கு எடுத்துக்காட்டு. இதோட இலக்கணம் முடியுது. அடுத்து பாருங்க. ஈரோடு தமிழன்பன். நம்ம ஈரோடு தமிழன்பனில் தமிழ் ஓவியம் பற்றி பார்த்தோம். அவருடைய நூல்வெளி பார்க்கல பாருங்க. தமிழ் ஓவியம் நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன்.
ஈரோடு தமிழ் அன்பன் புதுக்கவிதை, சிறுகதை உள்ளிட்ட பல இலக்கிய வடிவங்களில் படைத்துள்ளார். அவருடைய கவிதை நூல்களில் எப்படின்னா புதுக்கவிதை, சிறுகதை அப்படிங்கிற இலக்கிய வடிவங்களில் படைத்துள்ளார். ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமெரைக்யூ போன்ற புதிய கதை வடிவங்களிலும் நூல்கள் எழுதியுள்ளார். இந்த ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமெரைக்யூ இதுக்கெல்லாம் எத்தனை வேர்டு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் 11th சிறப்பு தமிழில் இருக்கும். அந்த வடிவங்கள் எல்லாம் நூல்கள் எழுதியுள்ளார். வணக்கம் வள்ளுவ என்ற கவிதை நூலுக்காக 2004 சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கிறார். எந்த நூலுக்காக? வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிறதுக்காக 2004 சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கார். தமிழ் அன்பன் கவிதைகள் தமிழ்நாடு அரசின் பரிசு பெற்ற நூல்களாகும். தமிழ் அன்பன் கவிதைகள் தமிழ்நாடு அரசின் பரிசு பெற்ற நூல்களாகும். இவரது கவிதைகள் இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இவருடைய கவிதைகள் எதுனா இந்தி, உருது, மலையாளம் இதெல்லாம் இந்திய மொழிகள், ஆங்கிலம் அயல்மொழி. சரிங்களா, இதிலெல்லாம் மொழிபெயர்த்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு முத்துலிங்கம் பாருங்க. பிறந்த ஊர் கொக்குவில், யாழ்ப்பாணத்துக்கு அருகில் உள்ள இலங்கையில் யாழ்ப்பாணத்துக்கு அருகில் உள்ள கொக்குவில்ங்கிற கிராமத்தில் பிறந்தவர் தான் முத்துலிங்கம். தற்போது எங்கு வசிக்கிறார் அப்படின்னா கனடா. 1996 தமிழக அரசின் முதல் பரிசு பெற்ற நூல் வம்சவிருத்தி. சரியா, தமிழ்நாடு அரசு பரிசு கொடுத்தது 1996 வம்சவிருத்தி. அதே 1999 இலங்கை அரசின் சாகித்ய பரிசு வாங்கியிருக்கிறது வடக்கு வீதி. அப்போ வம்சவிருத்தி 1996 தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கு. 1999 இலங்கை அரசு சாகித்ய பரிசு கொடுத்துருக்கு. அது என்னதுக்கு? வடக்கு வீதி. முத்துலிங்கத்தின் சிறுகதை தொகுப்புகள் பாருங்க. அக்கா, மகாராஜாவின் ரயில் வண்டி, திகட சக்கரம், வம்சவிருத்தி, வடக்கு வீதி. அக்கா, மகாராஜாவின் ரயில் வண்டி, திகட சக்கரம், வம்சவிருத்தி, வடக்கு வீதி. லாஸ்ட்டாக ஒரு கலைச்சொற்கள் பார்த்துடலாம். லிங்குஸ்டிக்ஸ் மொழியியல், லிட்ரேச்சர் இலக்கியம், பிலோலாஜிஸ்ட் மொழியியலாளர், பாலிக்ளாட் பன்மொழி அறிஞர், போனோலாஜிஸ்ட் ஒளியியலாளர், பொனட்டிக்ஸ் ஒளியியல், கம்பேரிட்டிவ் கிராமர் ஒப்பிலக்கணம், லெக்சிகன் பேரகராதி, வௌவல்ஸ் உயிரொலிகள், கான்சோனன்ஸ் மெய்யொலிகள். லிங்குஸ்டிக் மொழியியல், லிட்ரேச்சர் இலக்கியம், பிலோலாஜிஸ்ட் மொழியியலாளர், பாலிக்ளாட் பன்மொழி அறிஞர், போனோலாஜிஸ்ட் ஒளியியலாளர், பொனட்டிக்ஸ் ஒளியியல், கம்பேரிட்டிவ் கிராமர் ஒப்பிலக்கணம், லெக்சிகன் பேரகராதி, வௌவல்ஸ் உயிரொலிகள், கான்சனன்ஸ் மெய்யொலிகள். இப்போ நம்ம டைரெக்டாக படிக்கும்போது ஈஸியாக இருக்குங்க. ஆனால் அங்கே போய் இந்த போனோலாஜிஸ்ட், பொனட்டிக்ஸ், பிலோலாஜிஸ்ட் இதெல்லாம் ஸ்பெல்லிங் ஓரளவு ஒன்று போல் இருக்கா, இதை மாற்றி கொடுத்து அங்கே கேட்கும்போது நமக்கு ஆன்சர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் தெளிவாக படித்து பார்க்காம கூட எழுதி பார்த்துக்கோங்க 9th 10th கலைச்சொற்களை. இதோட 9th ஸ்டாண்டர்ட் இயல் 1 முடியுது. இயல் 1ல் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? செயல் பார்த்துருக்கோம், உரைநடை பார்த்துருக்கோம், இலக்கணமும் பார்த்துட்டோம். இயல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக ஒன்லைனர்ஸ் முடிச்சிட்டோம். நாளைக்கு சீக்கிரமாக இயல் 2ல் எல்லாமே பார்த்துடலாம், உரைநடை எல்லாமே பார்த்துடலாம். பிடிச்சவங்க லைக் பண்ணிவிட்டு போங்க, பிடிக்காதவங்க அட்லீஸ்ட் எதனால் பிடிக்கலைங்கிற ரீசனாவது சொல்லிட்டு போங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்கரேஜடாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோஸ் போடுறதுலாம் சாதாரணம் கிடையாது. நம்ம புக்கை எடுக்கணும், புக்கிலேருந்து ஒன்வேர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும், கலெக்ட் பண்ணி அதை டைப் பண்ணணும், டைப் பண்ணி அதில் மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணி போடணும். இதில் எவ்வளோ வேலைகள் இருக்குது, ஈஸியானது கிடையாது. உங்களுக்கு எங்களுடைய ஒர்க்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு போங்க. பிடிக்கலைனாலும் ரீசன் சொல்லிட்டு போங்க. இது உங்கள் KR TNPSC. தேங்க்யூ டு ஆல்.